வணக்கம். டாடா மோட்டார்ஸ் பத்தி ஒரு பெரிய நியூஸ் வந்திருக்கு. இந்தியாவோட மிகப்பெரிய கம்பெனிகள்ல ஒன்னான அவங்க தங்களையே ரெண்டா பிரிக்க போறாங்க. இது வெறும் ஒரு கார்ப்பரேட் அறிவிப்பு மாதிரி தெரியலாம். ஆனா சொல்லப்போனா இது இந்தியா ஆட்டோமொபைல் துறையோட எதிர்காலத்தையே மாத்தக்கூடிய ஒரு பெரிய மூவ். அப்படி என்னதான் நடக்குது? வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு நாம விரிவா பார்க்கலாம். ஏன் எதுக்கு இந்தியாவோட இவ்ளோ பெரிய ஒரு கம்பெனி தங்களையே ரெண்டா பிரிக்கணும்? இதுதான் இப்போ நம்ம எல்லாருக்கும் இருக்கிற மில்லியன் டாலர் கேள்வி. ஒரு மாபெரும் நிறுவனம் ஏன் இப்படி ஒரு முடிவை எடுக்கணும்? இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்கள் என்ன? இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடங்கள் என்னென்னு வாங்க அலசலாம். சரி, நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல இந்த பிரிவினைனா என்னன்னு சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். அப்புறம் எதுக்காக இந்த முடிவை எடுத்தாங்கன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் இதுல என்ன ரிஸ்க் இருக்கு, கடைசியா இதுல இருந்து நாம என்ன கத்துக்கலாம்னு ஒரு அலசல். ஓகே, நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போலாம். இந்த பிரிவினை, அதாவது இந்த டீமர்ஜர் அப்படின்னா உண்மையில என்ன நடக்குது? வாங்க ஒவ்வொன்னா பிரிஞ்சு பார்க்கலாம். இந்த ப்ராசஸ்க்கு பேரு தான் டீமர்ஜர். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு பெரிய கூட்டு குடும்பம் மாதிரி நினைச்சுக்கோங்க. எல்லாம் ஒன்னா இருக்கும்போது சில கஷ்டங்கள் இருக்கலாம். அதனால ரெண்டு தனித்தனி வீடா பிரிஞ்சு ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க வழியில இன்னும் நல்லா வளரலான்னு முடிவு பண்றது தான் இந்த டீமர்ஜர். இது இப்படி பாருங்க, முன்னாடி டாடா மோட்டார்ஸ்ங்கிற ஒரே ஒரு பெரிய வீடு, இதுக்குள்ளேயே லாரி பஸ்லேருந்து ஆரம்பிச்சு நம்ம சாதாரண கார்கள், எலக்ட்ரிக் கார்கள், ஏன் ஜாகுவார் லேண்ட்ரோவர் மாதிரி சொகுசு கார்கள் வரை எல்லாமே இருந்துச்சு. ஆனா இனிமே அப்படி இல்ல, ரெண்டா பிரியுது. ஒன்னு முழுக்க முழுக்க ட்ரக்கு, பஸ் மாதிரி கமர்ஷியல் வாகனங்களுக்கான கம்பெனி. இன்னொன்னு நம்ம யூஸ் பண்ற கார்கள், ஈவி, ஜாகுவார், இதுக்கெல்லாம் ஒரு தனி கம்பெனி. சரி, இப்போ நீங்க ஒரு ஷேர் ஹோல்டரா இருந்தா உங்களுக்கு என்ன ஆகும்? ரொம்ப சிம்பிள். உங்ககிட்ட டாடா மோட்டார்ஸோட ஒரு ஷேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு புதுசா உருவாகிற கமர்ஷியல் வெஹிக்கிள் கம்பெனில ஒரு ஷேர் கிடைக்கும். அதே நேரம் உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கிற அந்த பழைய ஷேர் இப்போ பேசஞ்சர் வெஹிக்கிள் கம்பெனியோட ஷேரா மாறிடும். மொத்தத்துல ஒண்ணுக்கொன்னு ஃப்ரீ மாதிரி ஒரு ஷேருக்கு பதிலா இப்போ உங்க கையில ரெண்டு கம்பெனியோட ஷேர் இருக்கும். இந்த மாற்றமெல்லாம் எப்போ நடக்கும்னு பாத்தீங்கன்னா, எல்லா லீகல் அப்ரூவலும் வந்தாச்சு. அக்டோபர் 2025க்குள்ள இது நடைமுறைக்கு வந்துடும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே ஸ்டாக் மார்க்கெட்ல ரெண்டு டாடா மோட்டார்ஸ் கம்பெனிகளை நாம தனித்தனியா ட்ரேட் பண்றத பார்க்கலாம். ஓகே, இது எப்படி நடக்க போகுதுன்னு புரிஞ்சிருச்சு. ஆனா அந்த மில்லியன் டாலர் கேள்விக்கு வருவோம். ஏன், எதுக்காக இந்த பெரிய முடிவு? இதுக்கு பின்னாடி இருக்கிற மாஸ்டர் பிளான் என்ன? வாங்க அதை தெரிஞ்சுக்கலாம். டாடாவோட சேர்மேன் திரு என் சந்திரசேகரனே இதுக்கு பதில் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இப்படி பிரிக்கிறதுனால ஒவ்வொரு பிசினஸும் அதோட வேலையில மட்டும் முழுசா கவனம் செலுத்த முடியும், வேகமா செயல்பட முடியும்னு சொல்றாரு. ஒரே ஆள் ரெண்டு குதிரையில சவாரி பண்றதுக்கும் ரெண்டு பேர் தனித்தனி குதிரையில சவாரி பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, அந்த மாதிரி தான். இந்த முடிவுக்கு பின்னாடி 4 முக்கியமான காரணங்கள் இருக்கு. ஒன்னு, ஷார்ப்பான ஃபோக்கஸ். ரெண்டாவது, ஒவ்வொரு பிசினஸ்க்கும் ஏத்த மாதிரி தனித்தனி ஸ்ட்ராட்டஜி. மூணாவது, பணத்தை சரியா முதலீடு பண்றது. இந்த மூணும் சரியா நடந்தா நாலாவதா கம்பெனியோட உண்மையான மதிப்பு முதலீட்டாளர்களுக்கு தெரிய வரும். எல்லாமே ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆனதுதான். இதனால என்னென்ன பிளஸ் பாயிண்ட்ஸ்னு பார்க்கலாமா? இப்ப பாருங்க, உங்களுக்கு ஈவில மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைன்னு வச்சுக்கோங்களேன். இனிமே நீங்க நேரடியா அந்த பேசஞ்சர் மற்றும் ஈவி கம்பெனில முதலீடு பண்ணலாம். அந்த கம்பெனி கஸ்டமர்ஸை கவர புது டெக்னாலஜில மட்டும் கவனம் செலுத்தும். அதே மாதிரி ட்ரக் பிசினஸ் உலக அளவுல எப்படி வளரலான்னு மட்டும் யோசிக்கும். குழப்பமே இல்லாம ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க வேலை தெளிவா தெரிஞ்சிடும். ஓகே, இதெல்லாம் கேட்க நல்லாதான் இருக்கு. ஆனா ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்குல்ல. இந்த திட்டத்துல எல்லாமே சுபமா முடிஞ்சிருமா? இல்ல இதுல சில ரிஸ்க்கும் இருக்கா? வாங்க இப்போ அந்த பக்கத்தை பார்ப்போம். இந்த நம்பரை பாருங்க, கிட்டத்தட்ட 40%. இந்த அறிவிப்பு வந்ததும் டாடா மோட்டார்ஸ் டிவிஆர் ஷேர் ஒரே நாள்ல இவ்ளோ சரிஞ்சதை பார்த்து நிறைய பேர் ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டாங்க. ஆனா பொறுங்க, பயப்பட ஒண்ணுமில்ல. இது கம்பெனி மோசமா போறதுக்கான அறிகுறி கிடையாது. இதுக்கு பேரு டெக்னிக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட். சிம்பிளா சொன்னா, ஒரு பெரிய கேக்க ரெண்டா வெட்டினா ஒவ்வொரு துண்டோட அளவும் சின்னதா தெரியும்ல, ஆனா மொத்த மதிப்பு ஒண்ணுதானே? அந்த கணக்கு தான் இது. கம்பெனியோட மொத்த மதிப்பு 2 ஷேரா பிரிக்கப்பட்டதால வந்த ஒரு மாற்றம், அவ்வளோதான். இப்போ உருவாகிற ரெண்டு கம்பெனிக்கும் தனித்தனியா சவால்கள் இருக்கு. கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் பக்கம் பாத்தீங்கன்னா அவங்க தலையில கணிசமான கடன் சுமை இருக்கு, அதை அவங்க தான் சமாளிக்கணும். இன்னொரு பக்கம் பேசஞ்சர் கார்ஸ் பிசினஸ் உலக பொருளாதார ஏற்ற இறக்கங்களை சார்ந்திருக்கு. உதாரணமா, அமெரிக்கால பொருளாதாரம் சரிஞ்சா ஜாகுவார் விற்பனை பாதிக்கப்படலாம். சோ ஒருத்தருக்கு கடன் பிரச்சனை, இன்னொருத்தருக்கு உலக சந்தை பிரச்சனை. இது மட்டும் இல்ல, இன்னும் சில விஷயங்களையும் நாம கவனிக்கணும். இந்த சொத்தையும் கடனையும் எந்த பிரச்சனையும் இல்லாம சரியா பிரிப்பாங்களா, அதுவே ஒரு பெரிய வேலை. ரெண்டாவது, இந்த ரெண்டு புது கம்பெனிகளும் நாங்க தனியாவே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுவோம்னு மார்க்கெட்டை நம்ப வைக்கணும். அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அது வரைக்கும் ஷேர் மார்க்கெட்ல நிச்சயம் சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கத்தான் செய்யும்.
சரி, நாம நிறைய விஷயங்களை பார்த்துட்டோம். பிளஸ் மைனஸ் எல்லாத்தையும் அலசிட்டோம். அப்போ கடைசியா இதுக்கு என்னதான் தீர்ப்பு? இந்த மொத்த கதையில இருந்தும் நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன? வாங்க ஒரு ஃபைனல் வேர்டிக்ட்டுக்கு வருவோம். இப்ப அந்த முக்கியமான கேள்வி, டாடா எடுத்த இந்த முடிவு ஒரு புத்திசாலித்தனமான மூவா இல்லையா? ஃபைனல் வேர்டிக்ட் என்னன்னா, இது நிச்சயம் ஒரு ஸ்மார்ட்டான ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ். பேப்பர்ல பார்க்கும்போது இது ஒரு சரியான முடிவு. ஆனா ஒரு நல்ல பிளானை விட அதை எப்படி செயல்படுத்துறோங்கிறது தான் முக்கியம். அதனால இந்த திட்டத்தோட உண்மையான வெற்றி இனிமே அவங்க எப்படி செயல்பட போறாங்கங்கிறத பொறுத்து தான் இருக்கு. டாட்டாவோட இந்த நடவடிக்கையில இருந்து பிசினஸ் பண்ற எல்லாருக்குமே கத்துக்க சில முக்கியமான பாடங்கள் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். இதுலேருந்து நிறைய பிசினஸ் லெசன்ஸ் இருக்கு. ஒரு கம்பெனிக்குள்ளேயே பலவிதமான பிசினஸ் இருந்தா அதை பிரிக்கிறது மூலமா அதோட உண்மையான மதிப்பை வெளியே கொண்டு வரலாம். கம்பெனி அமைப்பு சிம்பிளா இருந்தா முதலீட்டாளர்கள் ஈஸியா வருவாங்க. ஆனா இது எல்லாத்தையும் விட முக்கியமான பாடம் ஒன்று இருக்கு. அது என்னன்னா, இன்னைக்கு நீங்க எவ்வளோ பெரிய ஆளுங்கிறது முக்கியம் இல்ல, நாளைக்கு வரப்போற மாற்றத்துக்கு நீங்க எவ்வளோ தயாரா இருக்கீங்கிறது தான் முக்கியம். டாடா அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இந்த பெரிய ஸ்டெப்பையும் எடுத்திருக்காங்க. சோ இப்போதைக்கு பிரிவினை முடிஞ்சிருச்சு. ஆனா இது ஒரு முடிவல்ல, ஒரு ஆரம்பம். உண்மையான ரேஸே இனிமே தான் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த 2 புது டாடா கம்பெனிகளும் எப்படி ஜெயிக்க போகுதுன்னு நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.